ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓரியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும், ஜோதிடர்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், மூத்தோர்களுக்கும், மாணவியர்களுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும், இந்த காணொலியை காணும் நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கங்கள். கடந்த சில பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்று, புலிப்பாணி 300 என்று நூலில் உள்ள பாடல்களை ஒவ்வொன்றாக பார்த்து வருகிறோம். தற்போது 33 பாடலை கடந்து 34வது பாடலாக மாந்தி என்ற குளிகன் 12 ராசிகளில் நின்ற ராசியினுடைய பலன் சார்ந்த தகவலை வரும் பாடல்கள் தெரிவிக்கிறது. இதில் லக்கினம் முதல் 12 ராசிகளிலும் குளிகன் நின்ற பலன் சார்ந்த பதிவுகளாக ஒவ்வொரு பாடல்களாக தருகிறேன். நடைமுறையில் ஒத்து வருகிறதா என்று பாருங்கள். ஒரு காலத்தில் மலை பிரதேசங்களில், அதாவது கேரளாவில் இருந்த ஜோதிடர்கள் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் மாந்தி என்ற குளிகன் நின்ற நிலையை தவிர்த்து பலன் சொல்லாமல் மாந்தியை உட்படுத்தியே பலன் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்படி பலன் சொல்லுவது வாடிக்கையாளர்களை மிரளச் செய்து கொண்டிருந்தது. அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் வாக்கியம், திருக்கணிதம் என்ற 2 பஞ்சாங்க வகையில் பலன் பார்த்து சொல்லிக் கொண்டிருந்த போதிலும் கூட மாந்தியை தொட்டு பலன் சொல்லாமல் அதிக பலன் சொல்லிக் கொண்டிருந்த ஜோதிடர்கள் முழுமையாக பரிணமிக்க முடியாமல் போனதற்கான காரணமாக கருதப்படுகிறது. இப்போதைய காலங்களில் மாந்தி இல்லாமல் பலன் சொல்லுவது என்பது, வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துவது என்பது இயலாத காரியமாக போய்விட்டது. மாந்தி இல்லாமல் ஒரு இழப்போ, ஒரு இறப்போ, ஒரு வேதனையோ, ஒரு அவமானமோ இல்லை என்ற நிலையை மாந்தி தெளிவாக அடையாளம் காட்டுகிறது. ஆக மாந்தி இல்லாமல் பலன் சொல்லுவது என்பது சாத்தியமில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஆக மாந்தி என்ற நிலையை பார்த்து பலன் சொல்லுவதற்கான சின்ன சின்ன பாடல்களாக இருந்தாலும் பெரிய பெரிய தகவல்களை தருகிறது என்பது நடைமுறை அனுபவம். அதற்கடுத்தது மாந்தி என்ற நிலையை பார்த்து பலன் சொல்லுவோம். அதில் பாடல் 34, காணப்பா இன்னும் ஒரு செயலை கேளு, கணமுள்ள குளியனுமே பதியில் நிற்க, ஆனப்பா அகம்பொருளும் நிலமுங்காடி, அப்பனே அயர்வதியும் தீர்க்கஞ் சொல்லு, கோணப்பா குளியனுமே துதியில் நிற்க, கொற்றவனே கழகனடா நேத்திரரோகன், தானப்பா தனவரையும் தோடம் சொல்லு, தரணிதனில் துஷ்டன் என்று கூரே கூரே என்று பாடலை கூறியுள்ளார். கணமுள்ள குளியனுமே பதியில் நிற்க என்று பாடலில் சொல்லியுள்ளார். லக்கணத்தில் குளிகன் நிற்க அந்த மனிதன் எல்லா பண்டு பொருள் தன தானிய யோகம் உள்ளவன் என்று கூறப்படுகிறது. இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் அந்திம காலங்களில் அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பதற்கான சரியான அமைப்பு என்று கருதப்படுகிறது. எல்லா நூல்களிலும் சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக உத்தர காலாமிர்தம், காலப்பிரகாசிகை போன்ற நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் தற்போது வந்துள்ள நிறைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 2ஆம் இடத்தில் வாக்குஸ்தானம், நேத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது இடத்தில் குளிகன் நிற்க அவன் கண் நோய் உள்ளவன், தரித்திரன், அதே சமயத்தில் கலகம் செய்பவன் என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் தன தானிய விரயங்கள் உள்ளவன், ஆடு மாடு கால்நடைகள் பாதிப்பு உள்ளவன். இது குறிப்பாக கால்நடைகள் வைத்திருப்பவர்கள், பண்ணை வைத்திருப்பவர்களுக்கு அதிகமாக கால்நடைகளுக்கு நோய் வந்து இறப்பதை நடைமுறையில் காண முடிகிறது.
பொதுவாக இரண்டாம் இடத்தில் நிற்பது என்பது துஷ்ட குணத்தையும் துஷ்டத்தனத்தையும் வெளிப்படுத்துகிறது என்பது கருத்தில் சொல்லப்படுகிறது. இது நடைமுறைகள் ஒத்துப்போகிறது. அடுத்து இதுவும் அது என்று பாடல் எண் 35. கூறப்பா குலிகனமே மூன்றில் நிற்க கொற்றவனே துணைவுடன் போரு செய்வான். வீரப்பா விரதனடா வாய் சமர்த்தன் விளம்புகிறேன் நூலிடை விவரங்கேளு. பாரப்பா பதிகடந்து கிரியில் வாசம் பாலனவன் சிலகாலம் வாழ்ந்திருந்து கூறப்பா போகருட கடாட்சத்தாலே குற்றமில்லை புலிப்பாணி கூறினேனே என்று பாடலில் கூறியுள்ளார். இந்த மூன்றாம் இடத்தில் குலிகன் நிற்க அவன் பலமான வீரியம் உள்ளவனாக இருக்கிறான். அதே சமயத்தில் அந்த வீரியம் கூடுதல் தைரியத்தையும் திமிரையும் கொடுத்து சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் போன்ற விஷயங்களில் அதிகம் விருப்பப்பட்டு தலையிடுகிறான். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை. கூட தொழில் செய்யும் கூட்டாளிகளுக்கும் பங்காளிகளுக்கும் பலமான சிம்ம சொப்பனமாக அமைந்து நிம்மதியை கெடுக்கிறான் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து ஐந்தாம் இடத்தில் மாந்தி நிற்க குழந்தைகளுக்கும் புத்திர பாக்கியத்திற்கும் தந்தை வழி தாத்தா சொத்திற்கும் பலமான பாதிப்பையும் சங்கடங்களையும் தருகிறது. 5இல் மாந்தி இருந்த நிறைய ஜாதகங்களில் தந்தை வழி தாத்தாவுக்கு இருதாரமோ அல்லது தாரம் இழைக்காமல் போனதையோ அடையாளம் காட்டுகிறது. அதே சமயத்தில் இந்த 5இல் மாந்தி இருப்பவர்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை உடல் உருவத்தில் அதிகமாக கொழுப்பு கூடி 30-40 வயதுக்குள்ளேயே முதிர்ந்த வயதான தோற்றத்தை காட்டுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா பாருங்கள் நண்பர்களே. அடுத்த பாடல் கூறினேன் கிரியைந்தில் முடவன் பிள்ளை குணமாக வாழ்வனடா சேய்க்கு தோஷம் தேறினேன் வீரனடா சத்துருபங்கன் திடமாக வாழ்வனடா தனமும் உள்ளோன் ஆறினேன் அயன் விதியும் மெத்த உண்டு அப்பனே அடுத்தோரை காக்கும் வீரன் கூறினேன் குலியினுமே ஆறில் நிற்க கொற்றவனே இப்பலனை கூறினேனே என்று கூறியுள்ளார். இந்த பாடலிலும் தந்தை வழி தாத்தா சொத்தில் இல்லாத வெளியில் இருப்பவன் யோகத்தை செய்கிறது என்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் புத்திர வாக்கியத்துக்கும் பலவிதமான இன்னல்களையும் சங்கடங்களையும் தருகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. பாடலிலும் கூறப்பட்டுள்ளது. அடுத்து 6வது இடத்தில் மாந்தி நிற்க அவன் தைரியமானவன் வீரத்தனமானவன். அதே சமயத்தில் மற்றவர்களை காக்கும் தன்மையுள்ள குணாதிசயங்களோடு இருக்கிறான். 6இல் உள்ள நிறைய அரசியல்வாதிகள் பொதுமக்களுக்காக பலமான உழைப்பை கொடுத்த கௌரவத்தையும் பெற்று நிம்மதியாக வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதில் ஒருவர் கர்ம வீரர் காமராஜ். அடுத்து நெப்போலியன் ஜாதகத்திலேயும் இந்த 6இல் மாந்தி இருக்கிறதை காண முடிகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த கடந்த 6 நிலைகளிலும் இருப்பதை விட 6வது இடத்தில் ரோகச்சத்துரு ஸ்தானத்தில் அல்லது மறைவு ஸ்தானத்தில் 2ஆம் இடமான 6ஆம் இடத்தில் மாந்தி நிற்பது என்பது சாலச் சிறந்ததாகவே கருதப்படுகிறது. அடுத்து 7வது இடத்தில் குறித்திட்டேன் கொலிகனமு ஓர் 7இல் நிற்க கொற்றவனே குடும்பிக்கு கண்டம் சொல்லு சிரித்திட்டேன் ஜென்மனுக்கு விவாதத்தாளே சிவசிவா செம்பொன்னும் நஷ்டம் அறுத்திட்டேன் அட்டமத்தில் குலிகன் நிற்க அப்பனே அழும்பனடா ஜலத்தால் கண்டம் முறித்திட்டேன் போகருட கடாட்சத்தாளே மொகரோகம் உண்டென்று மூட்டுவாயே என்று பாடலில் கூறியுள்ளார். பொதுவாகவே 1, 4, 7, 10இல் குலிகன் நிற்பது என்பது குடும்ப நிம்மதிக்கு உகந்ததல்ல. அதே சமயத்தில் இங்கு 7ஆம் இடத்தில் நிற்கும் குலிகன் மனைவி சார்ந்த உறவுகள், மனைவிக்கு கண்டம், மனைவிக்கு நோய், வாழ்க்கை துணைக்கு நோய் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே சமயத்தில் நாம் சேர்ந்து தொழில் செய்யும் கூட்டாளிகள் அல்லது கூட்டு தொழில் செய்பவர்கள், நேரடி தொடர்பு உள்ளவர்கள் அனைவருக்குமே நமக்கு எதிர் தரப்பினர்களுக்கு சங்கடங்களும் நோய்களும் கடன்களும் அவமானங்களும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் 8ஆம் இடத்தில் குலிகன் இருப்பது ரொம்ப தவறான குணாதிசயங்களை கொடுத்து இந்த சமூகத்தில் அல்லது சமுதாயத்தில் கெட்டவன் என்று பெயரெடுக்க வைத்து விடுகிறது. அதே சமயத்தில் ஜலத்தால் கண்டம் உருவாகும்
உருவாகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இதில் 8ஆம் இடத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர்கள் சளி சம்பந்தப்பட்ட கபரோகம் அதிகமாக உள்ளவர்களையும் காண முடிகிறது. நீரினால் கண்டம் ஏற்பட்டு மறைந்தவர்களையும் நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து 38வது பாடல். மூட்டுவாயோ கொளிகனுமே பாக்கியத்தில் முகவசியன் அலும்பனடா பிதுருத்ரோகி கூட்டுவாய் குவளையத்தில் தடமும் உள்ளோன் குற்றமெல்லை கருமத்தின் குறியை கேளு நீட்டுவாய் நீநிலத்தில் கருதும் இதுரோகன் நிலையறிந்து நீயறிவாய் ஐயம் வாங்கி தீட்டுவாய் தின்பனடா விரலேயுச்சம் சிறப்பாக செப்புவாய் தென்னந்தானே என்று பாடலை முடித்துள்ளார். இன்ப 9ஆம் இடம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் குளிகன் இருக்க பிறந்தவர்கள் தவறான பழக்க வழக்கங்கள், பரதேசிகளாக வாழ்ந்து முடிப்பது, வீட்டை விட்டு வெளியேறுவது, தந்தைக்கும் தாய்க்கும் பலமான பாதகத்தையும் சங்கடத்தையும் தந்து பிரித்து வைப்பது போன்ற இழி நிலையை காண முடிகிறது. அதே சமயத்தில் ஓரளவு செல்வாக்கும் உள்ளவனாகவே காணப்படுகிறது. மத்தியம காலத்தில் அந்திம காலத்தில் வாழ்க்கை சற்று ஏற்ற இறக்கங்கள் உள்ள வாழ்க்கையாகவே அமைந்து விடுவதை காண முடிகிறது. அடுத்து 10ஆம் இடத்தில் மாந்தி நிற்க கருமியாகவும் தொழிலில் பல ஏற்ற இறக்கங்களை காணக்கூடிய தகுதி உள்ளவனாகவும் அதே சமயத்தில் சொந்த வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் அதிகமாக தங்கி வாழ்பவர்களினுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்தில் மாந்தி இருப்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் எந்த உறவுகளாக இருந்தாலும் லாபத்துக்காக சுலபமாக துரோகத்தை செய்து உறவுகளிலிருந்து ஒதுங்கி நின்று வாழ வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுவதும் இந்த 10ஆம் இடத்தில் மாந்தி இருப்பவர்களுடைய நிலையே என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 39. தானென்ற 11இல் குளிகன் நிற்க தரணிதனில் பேர் விளங்கு தனமும் உள்ளோன் ஏனென்ற அயன் விதியும் அறிந்து செப்பு என்மகளே வசியனடா ஜாடக்காரன் வீணென்ற விரையனடா ரசவாதத்தால் விளம்புகிறேன் வீடு மனை கொதுவை வைப்பான் கோனென்ற போகருட கடாட்சத்தாலே கொற்றவனே வியத்தில் நின்ற பழன்கூரே என்று கூறியுள்ளார். 11இல் குளிகன் நிற்பது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் குளிகன் நிற்பது என்பது கிட்டத்தட்ட 6இல் நின்ற குளிகன் செய்வதை போன்றவே நல்ல யோகத்தையும் நற்பலன்களையும் தருகிறார். அதே சமயத்தில் இந்த 11இல் நிற்கக்கூடிய அமைப்புள்ள ஆசிரியர்கள், குருமார்கள், அரசியல்வாதிகள் இவர்கள் எண்ணற்ற மனிதர்களுக்கு, எண்ணற்ற ஜனங்களுக்கு, எண்ணற்ற உயிர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்களை செய்து பேர் பெற்றுள்ளார்கள் என்பதை காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த 11இல் மாந்தி நின்று 2ஆம் இடத்தில் ராகு, கேது, சனி, செவ்வாய் சம்பந்தமுள்ளவர்கள் பிரபல மந்திரவாதியாக இருப்பவர்களையும் நடைமுறையில் காண முடிகிறது. இதில் ஜால வித்தக்காரர்கள் அனைவர்களுடைய ஜாதகமும் அல்லது ஜாதகத்திலும் மாந்தி இருப்பதை கிட்டத்தட்ட நிறைய ஜாதகங்களை நான் அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன். அவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அல்லது அந்திம காலத்தில் குழந்தைகளால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு தனிமையில் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார்கள் என்பதையும் காண முடிகிறது. இது ஒரு கசப்பான உண்மையாகவே கருதுகிறேன். அடுத்தது 12இல் மாந்தி நிற்க பிறந்தவர்கள் அவர்கள் பிறந்த 12 வயதுக்குள்ளேயே வெளியில் சென்று வெளியூரில் வாழ்பவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். உள்ளூரில் இருப்பவர்கள் தன்னுடைய குலப்பெயரையும் குல சொத்தையும் அழித்து நாசம் செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இனி அடுத்து வரும் பாடல்கள் ஒவ்வொன்றிலும் நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் நின்ற நிலை சார்ந்த தகவல் உள்ள பாடல்களை பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கண்டோன் மங்கிய பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும்
பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிரம் பதம் காப்பதாமே. வணக்கம் நண்பர்களே.